ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் மீண்டும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு நாமத்திலே. அன்பர் அறியாமல் வந்திடாதே, துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே. அன்பர் அறியாமல் வந்திடாதே, கண் விழி போல் நான் காத்திடோவே என்றனரே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. சற்றிலும் சத்துரு சூழ்ந்திடேனும், வியாகுலம் உன்னை நெருக்கிடேனும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடேனும், வியாகுலம் உன்னை நெருக்கிடேனும். நேசரேத்தும் இன்ப சத்தம் ஏந்திடுவார். நேசரேத்தும் இன்ப சத்தம் ஏந்திடுவார். ஈன சிலுவையில் ஏறிட்டாரே, எந்தனுக்காய் கஷ்டம் பட்டிட்டாரே. ஈன சிலுவையில் ஏறிட்டாரே, எந்தனுக்காய் கஷ்டம் பட்டிட்டாரே. அன்பர் பாதமே சேர்ந்திடவே என்னாளுமே. அன்பர் பாதமே சேர்ந்திடவே என்னாளுமே. மயமான இந்த லோகமதில் மாய்ந்தளியும் இந்த மாந்தர் அன்பு. மயமான இந்த லோகமதில் மாய்ந்தளியுமே இந்த மாந்தர் அன்பு. வாஞ்சை தேடாதே மோசமான பார்தலத்தை, வாஞ்சை தேடாதே மோசமான பார்தலத்தை. சொந்த ஜீவனை ஒன்னில் ஈந்து அன்பில் இணைத்தாரே வல்லமையால். சொந்த ஜீவனை ஒன்னில் ஈந்து அன்பில் இணைத்தாரே வல்லமையால். உந்தன் ஜீவனை மற்றொருக்காய் ஏந்திடவே, உந்தன் ஜீவனை மற்றொருக்காய் ஏந்திடவே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓட. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓட. நீர வழியும் சத்தியமும் ஜீவனுமே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்துக்குள்ள போனோம். இயேசுவின் சீசராகிய யூதா எழுதின நிருபம், யூதா அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனம். யூதா ஒரு அதிகாரம் இருக்குது, அதன் 3ஆம் வசனத்தை பார்க்கலாமா? அது என்ன சொல்லுது? சீக்கிரம் வாசிங்க. ஹல்லேலூயா. 1:3. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட
எனக்கு ரொம்ப பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருந்ததுனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது, பேசி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அவர் டைட்டில் சொல்லும்போதே பொதுவான ரட்சிப்புன்னு தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ரட்சிப்பின் அடிப்படைன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன விசுவாசம் இருக்கணும், என்ன அடிப்படை இருக்கணும், அதை எப்படி உங்களுக்கு சொல்லி தரணும், புரிய வைக்கணும்னு நான் சிந்தனை பண்ணின போது, நீங்கள் பரிசுத்தவான்களுக்காய் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்டு விசுவாசத்திற்காய் தைரியமாய் போராட வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் தைரியமாய் போராட வேண்டும். அது என்ன விசுவாசம்? அதை குறித்து பேதுரு அப்போஸ்தலர் எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். உங்கள் விசுவாசமும், 1 பேதுரு 1:21, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் பேரில் இருக்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன? இயேசுவை அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார் என்று முதலாவது விசுவாசம். இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லிதான் இந்த சபை, கிறிஸ்துவின் சபை, முதலாவது பேதுருவின் பிரசங்கத்தின் மூலமாய் உருவாக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டதுங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்ற அடிப்படையில் தான் கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. வெறுமனே சில அற்புதங்கள், சில நன்மைகள், ஜபத்துக்கு பரிகாரங்கள் என்கிற அடிப்படையில் கிறிஸ்துவின் சபை நிறுவப்படவில்லை. கிறிஸ்துவின் சபை இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அவர் சொல்லி எப்படி பிரசங்கம் பண்ணி தான் அந்த சபையை ஆரம்பித்தாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனத்தில் நீங்கள் வந்தா, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை, சாவுக்கு ஏதுவான உங்களையும் அவர் உயிரோடு எழுப்புவார். இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் அந்த இயேசுவின் சுவிசேஷத்தில் இயேசுவின் சீடர்களாய் வாழுகிறவர்களையும் உயிரோடு எழுப்புவார் என்பதுதான் திருச்சபையின், கிறிஸ்துவின் திருச்சபையின் நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று சொல்லிவிட்டு 23ஆம் வசனத்தில், அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன என்பதைத்தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை நேசிக்கிறவங்க, இயேசுவை பின்பற்றுகிறவங்க என்ன விசுவாசத்தை தங்கள் மனசில் வச்சிருக்கணுங்கிறதான் பார்க்கணும். பொதுவாக இயேசுவை விசுவாசித்தா பேய் போகும், நோய் தீரும், சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தான் பொதுவாக அதிகமாக இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது அல்லது அறியப்படுகிறது. அதை தாண்டி ஜனங்களுக்கு அறிவு கிடையாது. இயேசு வியாதியை சுகமாக்குறது உண்மைதாங்க. ஆனால் என்ன தெரியுமா,
இயேசுவிட்ட வந்து வியாதி சோமானவங்க எல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் செத்து பண்ணாங்க. லாசரு 4 நாள் கழிச்சு எழுப்பினா இப்ப லாசரு இல்லை. நாயின் ஒரு உதவிக்கு மான உயிரோட எழுப்பினா இன்னைக்கு அவன் கிடையாது. ஆண்டவர் வியாதியில சுகம் கொடுக்கிறது உண்மைதான், மரித்தோரை உயிரோடு எழுப்புறது உண்மைதான், மற்ற பல பிரச்சனைகளிலே அவர் அற்புதங்களை செய்து பரிகாரம் செய்யறது உண்மைதான், ஒரு நாளும் இல்லைன்னு சொல்லல. ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவின் சபையினுடைய அஸ்திபார விசுவாசம் இயேசு பேயை விரட்டுவார், நோயை சுகமாக்குவார் என்பது அல்ல. ஹல்லேலூயா. இது எக்ஸ்ட்ரா. முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, மற்றது கூட கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல. இதெல்லாம் தேவன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கிற விஷயம் தானே தவிர கிறிஸ்துவின் அஸ்திபாரம் அல்லது சபையின் அஸ்திபார விசுவாசம் இது கிடையாது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படித்தா 1 தெசலோனிக்கேயர் 4:13, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல தொக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனசல்ல. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது ஆவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடன் எப்பொழுதும் கூட இருப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை விசுவாசம். எந்த விசுவாசத்துக்காய் நாம் போராட வேண்டும் என்பதை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். உங்களுக்கு புரியுதில்ல? ஏதோ இயேசுநாதர் கூட்டத்துக்கு போனால் வியாதி சுகமாக பிரச்சனை மாறும், எஸ் ஓகே, ஆனால் அப்புறம் அது இன்னொரு சூழ்நிலையில் முடிஞ்சிடும், அது நமக்கு நல்லா தெரியும். அதற்காய் போராடும்படி ஆண்டவர் நம்ம அழைக்கல. வியாதி தீர்றதுக்காக போராடு, வீடு கட்டுறதுக்காக போராடு, இப்படி எத்தனையோ இருக்கு, இதுக்கெல்லாம் நீ போராடு என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்ம அழைக்கல. இதை நீங்க புரியணும். அது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே உங்களை ஆண்டவர் அழைத்தார். ஹல்லேலூயா. இங்கே நித்திய ஜீவ ஆசீர்வாதமான காரியங்கள், இந்த உலகத்தில் அநித்தியமான காரியங்களுக்காக தான் ஆண்டவரை ஜனங்கள் அதிகமாக தேடுறாங்க, ஓடுறாங்க. ஏன்னா ப்ராப்ளம் தீரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ப்ராப்ளம் தீர்ந்தால் என்ன நடக்கும்? இன்னொரு நாள் வேறு ப்ராப்ளம் வரப்போகுது, அடுத்தது வேறு ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணி இன்னொரு நாள் இப்படி போய் அப்புறம் எப்போ ப்ராப்ளம் முடியும் தெரியுமா? நான் உண்மை சொல்லட்டும், வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 சொல்லுது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பார்வார்கள் எழுதியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஆமா சொல்லிதான் அவனுங்க. கண்ணை மூடுறது வரைக்கும் நமக்கு இளைப்பாறுதல் கிடையாது தெரியுமா? வயசான தாத்தா படுக்கையில் படுத்துட்டு சாவி எங்க, பத்தாயம் எங்க, நான் அங்க போறேன் இங்க போறேன், சாட போறேன் ஓட போறேங்க, மனுஷனை விட்டா கீழே விழுந்து காலுகையை உடைச்சிட போறேன். சரியா? என்ன சொல்றாரு? வயசான அம்மா சாவுக்கு ரொம்ப முதிர்ந்த வயசு தாத்தாவுக்கும் இளைப்பாறுதல் இல்லைங்க. படுக்கையில் நல்ல பெட்டில் தானே இருக்கிறீங்க, நல்ல மெத்தையில் போட்டிருக்கு, ஃபேன் ஏசி வச்சிருக்கேன்னா மனுஷனுக்கு இளைப்பாறுதல் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஓகே, அப்ப எப்பதான் இளைப்பாறுதல் வரும்னு பிள்ளைகளுக்கே நல்லா தெரியும். அந்த மனுஷன் கண்ணை மூடினாதான் அந்த மனுஷனுக்கு இளைப்பாறுதல். நம்ம இளைப்பாற விடுவார். அல்லேலூயா. அவரும் இளைப்பாற மாட்டாரு, நம்மையும் தூங்க விட மாட்டார். அதுதானங்க உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. அது ஆண்டவர் நேரமே ஆவியானவர் சொல்றார், கர்த்தருக்குள் மரிச்சாதான் இளைப்பாறுதல் உனக்கு. ஆமா, அப்ப சாவு வர இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு நம்ம இயேசுன்னு ஓடிட்டு இருந்தா நம்ம மாதிரி மடையர்கள் வேற யாரும் இருக்க முடியாது இல்லையா? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் அதை நான் 21 தொடக்கத்திலேருந்தே வந்தீங்கன்னா புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று. 3ஆம் வசனத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளா இணைஞ்சிருக்கிற சூழல் இருக்கு. 4ஆம் வசனத்தில் தேவன் அவருடைய கண்ணீர் யாவையும் எல்லாத்தையும் தொடச்சிருவார். எப்போ? இனி கண்ணீர் இல்லை, இனி மரணம் இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப அது வரைக்கும் இருக்கணும் தானுங்க அர்த்தம்.
உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போகணும்னா எத்தனை துக்க நாட்கள் முடிஞ்சு புதுசு புதுசாக முடிகிறதுமா ஓடி இருக்கும். இல்லையோ அப்படி சொல்லல. ஓகே, அவர் செய்கிறாருங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த ஜனங்கள் அந்த வட்டத்தில் தான் நிற்கிறாங்க. அந்த வட்டத்தில் தான் ஒன்றும் முடிஞ்சில்ல. பாஸ்டர் இதே முடிச்சிருவாரா, திரும்பி திரும்பி வர்றாங்க. அல்லன்னா வரமாட்டாங்க. அதான் பாஸ்டர் சொன்னார்ல, வருவாங்க. பாஸ்டர் நீங்க தான், எங்களுக்கு இப்படி இருக்கு, பயங்கர ஆபத்து, சாவு, கட்டிலோடலாம் தூக்கிட்டு வருவாங்க. இங்க தான் இருப்போம், இங்க தான் படுத்திருப்போம், இங்க தான் குடியிருப்போம்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆவேசத்துல எல்லாம் சொல்லியாச்சு, ஜோம் பண்ணியாச்சு. அப்புறம் ஆளை காணாது. பரவாயில்ல, எங்கேயாவது வழியில வச்சு நாங்க பைக்கில் எங்கேயாவது பார்த்தா, சிஸ்டர் உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு. ஆமா 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 பாஸ்டர், நான் தான் கட்டில தூக்கிட்டு வந்தது என்னதான் பாஸ்டர். இப்ப அப்படியா, ஓ சரி, என்ன உங்களை அந்த பக்கம் காணவே இல்லையே. இப்ப நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். எப்படியா அவங்க இப்ப நல்லா இருக்காங்களா? நல்லா இருந்தா வரக்கூடாதுங்க, நல்லா இல்லைன்னா தான் வரணும். அப்படிதான் இப்ப சூழ்நிலை போயிட்டு இருக்குல்ல. சரி, இப்படி அப்ப கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும், அப்புறம் நல்லா ஆகக்கூடாது, திருப்பி வரணும். இப்படியே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்படித்தானே வண்டியும் காரம் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க வடக்கு தக்கா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எத்தனை நாள் தான் ஓட போறீங்க? ஓடி ஓடி தளர்ந்து இன்னும் ஓட முடியாம ஆகி அப்புறம் மண்ணில் வச்சிருவாங்க. சொல்லி தான் அவனுங்க நாங்க சுத்தி இந்த வண்டியெல்லாம் சுத்தினா என்ன வழியெல்லாம் எல்லாம் இதுதான். நம்ம மாதிரி ஓடி சாடுன ஆளுவதான் ஆரோக்கியமானவங்க, ஆவேசமா ஓடினவங்க, அறிவாளிங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் பைபிள்ல நாங்க கார்ல போறோம். ஒரு இடத்துல ஒரு கல்லறையை பார்த்தேன். அதுல எழுதி போட்டிருக்கு, இன்று நான் நாளை நீ. கல்லறையில கல்ல எழுதி போட்டிருக்க. நாளை இறந்து போனாரு, போயிட்டாரு. நினைவிடத்திலேயாவது ஒண்ணு போய் பார்க்கலாம்டா. டேய், இன்று நான் நாளை நீ. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இதுதான் சரி. அதனால இப்போ நம்ம விசுவாசம் இது இல்லைங்க. நம்ம விசுவாசம் இயேசுவை தேவன் உயிரோட எழுப்பினார், நம்ம உயிரோட எழுப்புவார்னு சொல்லியிருக்கார். அதனாலதான் இயேசுநாதருக்கு பின்னால போறோம். மற்றவங்க கேட்கறான், எதுக்கு இவர் பின்னால போறீங்க? மற்றவருக்கு பின்னால போறா கட்சியில் ஒரு பதவியாவது கிடைச்சிட போகுது, இல்லைன்னா 4 காரியம் சாதிக்கலாம். இந்த இயேசுநாதர் சொல்லிட்டு எதுக்கு இந்த ஓலைக்குடியிலுக்கு ஓடுறேன்னு கேட்டா, நல்ல விசுவாசிகளுக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாராம். அவர் பேய் நோயெல்லாம் சுகமாக்கி நான் உயிரோடு இருக்கிறேங்கிறத நிரூபிச்சிருக்கிறார். என்னதே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேங்கிறது எங்க வாழ்க்கையில நிறைய தடவை நிரூபிச்சுட்டு சொன்னார், டேய் நான் உயிரோடு இருக்கிறதுனால தான் ஒன்னு நான் உயிரோட வைக்க வந்தேன். நான் உயிரோடு இருக்கிற மாதிரி நீ இருக்க விரும்புறியான்னு கூப்பிட்டாரு. அதனால போறோம். எங்க போறோம்? நான் இருக்கிற மாதிரி நீ இருக்க வாரியான்னு கூப்பிட்டனால நாங்க இயேசுக்கு சீசராக போனோம். வேற யாரும் இப்படி சொல்லல. ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசுனுடைய உபதேசத்தை கேட்டு நிறைய பேர் பின்வாங்கி போனாங்களாம். இப்படி பிரசங்கம் பண்ணா யாரு கூட்டத்துக்கு வருவா? சும்மா பரலோகம் சொர்க்கம் நியாய தீர்ப்புன்னு பேசின ஆளுகள் வர மாட்டாங்க. என்ன பேசணும்? அவர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், உன்னை சாவாம வச்சிருப்பார், எல்லாம் பிரச்சனை எல்லாம் மாத்துவார், இப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தாதான். ஆமா, அப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. அது பிராக்டிக்கல் இஷ்யூ தான். அப்படிதான் வருவாங்க, மற்ற சொன்னா வரமாட்டாங்க. ஸோ ஆண்டவர் எல்லாம் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டெடியா பேசிடுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் அவரோடு பெருங்கூட்டம் போயிட்டு இருந்துங்க. எங்க போனாலும் பெருங்கூட்டம். ஒரு கட்டத்தில் பார்த்தா ஆளை காணும், எல்லாரும் ஓடிட்டான். சோ ஆண்டவர் திருப்பி பார்க்கிறாரு, சிலர் நிக்கிறாங்க. சீஷர்ல பார்த்து சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? அதுக்கு பேதுரு சொல்றான், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. அல்லேலூயா, எல்லாம் வசனம் தான். யாரிடத்துல போறது? நித்திய ஜீவனுக்கு போற வசனம் உம்மிடத்தில் மாத்திரம்தான் இருக்கு, வேற யார் இடத்திலும் கிடையாது. என்ன விஷயம்? பரலோகத்துக்கு போகணும், நித்திய ஜீவன் கிடைக்கணும், சாவாம வாழணும், கண்ணீர் இல்லாத ராஜ்யத்தில் இருக்கணும்னா ஒரு வழிதான் இருக்கு. அல்லேலூயா, அது இயேசுநாதருக்கு பின்னால போற வழி. நான் வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால எல்லாம ஒருத்தனை எங்க வரமாட்டான், பரலோகத்துக்கு வரமாட்டான், பிதாவிடத்தில் வரமாட்டான்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. வேற ஒருத்தன் பின்னாலும், ஏன்னா அவனே போன இடம் புல்லு கொடுத்துருச்சுல்ல, அப்புறம் அவன் பின்னால போனா நம்ம லெவலும் அதுதான். ஆண்டவருக்கு பின்னால போனா இல்ல, நான் திருப்பி நான் எழும்பினேன், உங்களை எழுப்புவேன் சொல்லியிருக்கார். சரிதானே? என்ன புரிஞ்சுங்க? ஆண்டவராக இயேசுவை பின்பற்ற விரும்புகிற பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் கொஞ்சம் வாஸ்தா 46 ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலினால்
நாம் அணிந்திருக்கிறது போல வானோருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் என்ன சொல்லுகிறேன்? மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், எல்லாரும் நித்திரை அடைய மாட்டோம். கடைசி எக்காலம் துணிக்கும். ஒரு நிமிஷத்திலே இமைப்படுதலே மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அழிவுள்ளதாகி இது அழியாமையை, சாவுக்கு ஏதுவானது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். எத்தனை இடத்துல இருந்து வசனத்தை பார்த்துருக்கோன்னு பாருங்க. அப்போ இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அடிப்படை விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்னு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சதா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் இதுதான் அடிப்படை விசுவாசம். அல்லேலூயா. ஓகே, இந்த விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமா போராடணும். அடுத்த செக்ஷன் என்னது கவனிக்கிறீங்களா? ஓகே, விசுவாசம் நல்லது. இது அடையாளம் இல்லை. அதுக்கு நாம் போராட வேண்டும், அதுக்கு உழைக்க வேண்டும். முதலாவது இன்னொரு வசனம் எப்படி இருக்கு? அது பிலிப்பியர் 2:12. நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிற இப்போது மாத்திரம் இல்லை, தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற, வசனம் சரிதானா? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். இது என்னது? பிரயாசம். நமக்கு உலகத்தில் நிறைய பிரயாசம் இருக்குது. வீடு கட்டணும், திருமணம் நடத்தணும், பிள்ளைகளை படிப்பிக்கணும், இன்னும் எத்தனையோ பிரயாசம் இருக்குது. வியாதி தீரணும். பாஸ்டர், நான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆஸ்பத்திரியும் சுற்றி வந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறேன் இல்லையா? பிரயாசம். அதை தாண்டி இனி ஆண்டவரை பயன்படுத்துகிற பல இடங்கள் இருக்கிறது இல்லையா? பல சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடமா நான் சுற்றி பிரயாசம், இப்படி நிறைய பிரயாசம் இருக்கு. ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. அல்லோ, நம்ம ஏற்கனவே வாசித்த ஒரு வசனம், அது 1 தீமோத்தேயு 6:12 நல்ல போராட்டமான போராட்டம் அல்ல. வேற எல்லா பிரயாட்டமும் எங்கே போய் முடியும் நமக்கு தெரியும் இல்லையா? ஆகவே நல்ல போராட்டம், நித்திய ஜீவனுக்கு போராட்டம், நல்ல பிரயாசம், உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. அல்லேலூயா. ரட்சிப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனிதன், சாவாமை உள்ளவன், ஆசீர்வாதமாக இருந்தவன், பாவம் செஞ்சு ஆதாமேவாள் எல்லாம் இழந்துட்டாங்க. அந்த வம்சத்தில் நாம் இப்போ வந்திருக்கோம். மீண்டும் அந்த சாயலை, தெய்வீக சாயலை, தெய்வீக தன்மையை அடைவதுதான் ரட்சிப்புங்கிற வார்த்தையினுடைய சரியான பொருள். அல்லேலூயா. அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு. நல்ல கவனிங்க. சும்மா வந்த உடனே ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு போயினோன்னு எல்லாம் முடியலை. அதுக்கு தொடக்கம் இருக்கு. முதலாவது நம்முடைய இந்த பழைய சாபத்தை, பாவத்தை எல்லாம் நம்ம அறிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு பாவ மன்னிப்பு வேணும். அல்லேலூயா. என்ன வேணும்? மகா பரிசுத்தமுள்ள தேவ சமூகத்துக்கு, தேவ சாயலுக்கு மாற்றப்படணும்னா நம்முடைய பாவ நிலையிலிருந்து பரிசுத்தமான நிலைமைக்கு போனோம். அதனால தான் அது ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும், பரலோக தேவனுக்கு அடிமைகளாகணும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? பரிசுத்தமாகுதல் வரும். பரிசுத்தமாகுதல் வந்தால் முடிவோ நித்திய ஜீவன். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே என்று சொல்லி நாம் 1 பேதுரு 1 நாம் படிக்கிறோம். 15-16 படிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்கு ஏதோ சும்மா இயேசுன்னு சொல்லிட்டோன்னு 2 நாள் கூட்டத்துக்கு போயிட்டோன்னா முடிஞ்சிடுற விஷயம் கிடையாது. அதான் நான் சொல்றது நேராக தான் சொல்றேன். இந்த மண்ணில் ஒரு நாள் அடக்கம் பண்றது வைக்கிறோம் இல்லை, நம்ம பாடியை வைக்கிறோம். இதுக்கு வேண்டி எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பான் அந்த மனுஷன், எவ்வளோ சாப்பிட்ருப்பான், எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பான், எத்தனை இடத்துக்கு ஓடி இருப்பான், எத்தனை வருஷம் படிச்சிருப்பான். அப்போதான் உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் அதை சொல்றது. இல்லையா? ஐயோ, இவ்வளவு பணம் செலவாக்கி படிச்சு, இவ்வளவு தின்னு, இத்தனை ஆசோத்திரி யார் இறங்கி மண்ணில் வச்சு போட்டோமே, ஆனால் நேரத்தையே வச்சு தொலைஞ்சிருக்கலாமே, இப்படி கிடந்து சுத்து என்னதுக்கு? என்கிட்ட ஒரு நாஸ்திகரோட பேசிகிட்டு இருந்தேன், என்னோட உறவினர். அவர் ரொம்ப செத்தப்புறம் அப்படி இல்லை இப்படி இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வாசினார். பின்ன நேரத்தை செத்து சொல்ல வேண்டியதானே, போய் என்னத்துக்கு ஆளால் ஓத்துற வச்சுருந்து கேட்டேன். இல்லையா? முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுகிறீர்கள, பின்ன எங்களை போட்டு ஒத்துற வைக்கிறதுக்கு நேரத்தை சாவணும்னா அதுக்கும் இஷ்டம் இல்லை. இல்லையா? சாவணும்னா பயமாட்டம் இருக்கு. ஒன்றும் இல்லைன்னா சொல்லிக்கிடணும். சரிதானே? சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த பிரயாசம் இது மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிரயாசம் இங்கே தான் முடியுதுங்கிறது நமக்கு தெரியுது.
அதனால எல்லாரும் நீங்க உடனே செத்து போக போறீங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க. சாப்பிடணும் நினைச்சாலும் சாக முடியாது, அது வேற விஷயம். அல்ல இல்லையோ, உன்னை நான் சாவறதுக்காக கூப்பிட்டேன், உன்னை படிப்பிச்சு உன்னை தகுதிப்படுத்தி. சில வேளை நம்ம சொல்றோம்ல, நான் என்னத்துக்கு இருக்கேன், நேரத்தை செத்து போனா கொள்ளான்னு எத்தனையோ தடவை சாவறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண ஆளுகள் உண்டு. உன்னை சாவ விட மாட்டேன், உன்னை சாவறதுக்கு நான் படைக்கல, சாவாம உள்ள தேசத்திலே என்னோடு கூட வைக்கிறதுக்காக உன்னை உருவாக்குனது. இப்ப புரியுதா? தேவ சாயல்னு அதுதானே. அந்த சாயல்ல படைச்சேன். நீ செத்தரலாம் நினைச்சாலும் விட மாட்டேன். நீ தகுதிப்படணும். என்ன செய்யணும்? அதுக்காக வேண்டி உன்னை வச்சிருக்கேன்னு சொல்றார். அவர் ரொம்ப ட்ரை பண்ணுவார். முடியாம கேட்காம போனா சொல்லிடுவாரு, கடைசியில் ஒன்று அப்படி இருக்கு, அது நீயா தேடிக்கிட்டா நான் என்ன செய்ய முடியும்? நீங்க தானே. சில வேளை அப்படித்தான் சில விஷயங்களை சொல்லும் போது இப்படி பிரசங்க யார் பிரசங்கம் பண்ணிட்டார், நாங்க கேட்க மாட்டோம். கேட்காம எங்க தான் போக போற? நீ வேற வழி பரல சொர்க்கத்துக்கு போக போறியா? நீ நித்திய ஜீவனுக்கு போகணும், நீ தேவ சித்தம் செய்யணும். நீ கண்ணி கொடுத்தாதான் உன்னை வைப்பார். வசனம் வருது இல்ல, அது யோவான் 15 அதிகாரத்தில் 1 போன ஆண்டவர் சொல்லுவார், நான் செடி, நான் செடி, நீ இங்க கொடி. செடியும் கொடியும் ஒட்டாம இருந்தா என்ன நடக்கும்? அந்த கிளை, அந்த கொடி அது வளர்ந்து போகும், அதை அடுப்பில் போட்டு எரிச்சனா. அப்ப என்னோட ஒட்டப்படுங்க, கிறிஸ்துவாகி என்னோட ஒட்டப்பட்டாதானே உங்களுக்கு ஜீவன் வரும். இல்லைன்னா அதுக்கு தானே சொன்னோம், டே இப்படி தெரியாத, சீக்கிரமா அடுப்பில் போட வேண்டிய வரும். அது உணர்ந்துகிட்டே வருது. எப்படி வருது? ஒரு கொடி அறந்து விழுந்துட்டுன்னா முதல்ல பச்சையா இருக்க முதல் நாள், அடுத்த நாள் கொஞ்சம் காஞ்சி நிற்கும், அடுத்த நாள் இப்படி தானே. அதை கொடிக்க வெள்ளத்துக்கு ஏற்ப இப்படி இருக்கிறதுனாலேயாக சொல்லுது, நீ உணர்ந்துகிட்டே வரா. எப்படி வருகிறாய்? உலர்ந்து கொண்டே வருகிறாய். அடுப்பில் போட வேண்டிய வரும். சீக்கிரமா கிறிஸ்துவோடு ஒட்டப்படு. அதுக்கு தானே சொன்னோம், நீ ஒட்டப்படு, ஒட்டப்படு. மோசே சொல்றான். யாருங்க? மோசே. மோசே அது அது சங்கீதம் 90 அது சங்கீதத்தில் வருதில்ல, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தரலாம். எப்படி சொல்றான்? சொல்றது யாரு? பெரிய ஊழியக்காரனாகி மோசே சொல்றான், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை அங்கே இருக்குது, நீங்க இப்போ படிச்சிருங்க, அறிவை போதி தரலாம். எத்தனை நாள் இருப்போம்னு தெரியலையே, பலத்து 70 வருஷம், கொஞ்சம் பலம் இருந்தா 80 வருஷம், அதுவும் வருத்தமும் சஞ்சலமே சொல்லியிருக்கா. பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம் இருந்தாலும் வருத்தம். இது மோசே சொல்றாங்க, மோசே சொல்றான். ஸோ அப்ப இந்த அறிவை நாங்க கொடுக்கணும். சீக்கிரமா நீ ரட்சிக்கப்பட்டு, சீக்கிரமா மனம் திரும்பி, சீக்கிரமா பாவம் கழுவப்படு, சீக்கிரமா ஞானஸ்நான உபதேசத்துக்கு கீழ்ப்படி, சீக்கிரமா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள், சீக்கிரமா ஆண்டவரோட நடந்து போயிரு. அல்ல புறவு வந்துட்டு பிறதுங்க யாரு? நேரம் பிந்திட்டு டாக்டர் இப்படி சொல்லுறாருன்னா நான் என்ன செய்யறதுக்கு? எத்தனையோ நேரம் கவனிக்கிறீங்களா? எத்தனை வருஷம்? ஒவ்வொருத்தருக்கும் வயசை கட்டந்தாமா அவர் வயசு சொன்னாவே. நம்மளும் கேட்டா, ஓ இத்தனை வரியும் வாழ்ந்துருக்கு இல்லையா, இத்தனை வரியும் இந்த பைபிளை வச்சிருக்கோம், இத்தனை வரியும் இந்த இயேசுவை நான் கேட்கட்டா. நேரத்தை எங்கேயோ செய்தி சொன்னவளை சொன்னேன் பாருங்க, இத்தனை வருஷம் நாம இயேசுன்னு சொல்லியும் ஆளுகளுக்கு சாவு பயம் மாறையில. என்ன பயம் மாறையில? நான் அவிசுவாசியை சொல்லல, கோயிலுக்கு போற ஆளு, கூட்டத்துக்கு போற ஆள், அது எந்த கூட்டமா வச்சுடுங்க, அது உங்களுக்கு இஷ்டம். உங்க இப்படி போற ஆளுகளுக்கு என்ன மாறையில? சாவு பயம் மாறையில. அந்த வசனம் எபிரேயர் என்று சொல்லுது, காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருந்த யாவரையும் விடுதலை பண்ணும்படி இயேசு மாம்சத்தில் பாவத்தை சுமந்தார். எபிரேயர் நிருபத்தில் அந்த வசனம் சரிதானே? இயேசு விசுவாசிக்கிறாங்க, சிலுவை விசுவாசிக்கிறாங்க, ரத்தம்னு சொல்றாங்க, இன்னும் மரண சாவு பயம் போகல. கொள்ளாமா? இதா கிறிஸ்தவ ஜீவியம்? இதா கிறிஸ்தவ ஜீவியம்னு? அப்படி இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட போவேன், ஆண்டவரோட நடக்கிறேன், அண்ணமோடு நான் அங்கே போகிறேன். அது பிலிப்பியர் 1 அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார் இல்லையா, இந்த தேகத்தை விட்டு பிரிந்த கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. என்னைக்கு வரும் உங்களுக்கு ஆசை? எத்தனை வருஷம் கூட்டத்துக்கு போனீங்க? எத்தனை வருஷம்? எத்தனை ஆராதனை? இப்படி ஒரு வாழ்க்கை, இது பரிதாபமான வாழ்க்கை இல்லையா? உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்கள் யோசித்து பாருங்க. ஆமாம் பெருசங்கியாரு, மற்றவனும் வேற சாமியை கும்பிட்டுட்டு இப்படி தான் முடிச்சியான், நாங்களும் இயேசு சிலுவை ரத்தம்னு சொல்லி எங்கள் நிலைமை இப்படி தான் இருக்குது. கடைசியில் சிலுவை கள்ளமாரையும் சிலுவை கள்ளிகளையும் பரலோகத்தில் சேர்க்காருன்னு எங்கள் பாதிரியார் சொன்னார். கொள்ளாமா? அப்போ சிலுவை கள்ளமாரும் கள்ளிகளுக்கும் ராஜ்யமா? பரலோக ராஜ்யம். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் இயேசுநாதர் சொன்னார். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நீங்கள் கொலோசையர் 1 அதிகாரத்தில் என்ன படிக்கிறீங்க? அழகா இருக்கு. பரிசுத்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின அந்த வசனம் என்ன அழகா இருக்கு பாரு. கொலோசையர் 1 அதிகாரத்தில் 12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையலாம். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவர். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவாகிய தேவன்
தேவனை அப்போ ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ இது பரிசுத்தவான்கள் ராஜ்யம் தானா? உங்களுக்கு தோணுதா கள்ளமாக இருக்கும், கொள்ளக்காரமாக இருக்கும், குடியனுக்கும் வடியனுக்குள்ள ராஜ்யமா பரலோக ராஜ்யம்? உங்கள் மனசாட்சி எப்படி சொல்லுது? உலகத்திலே அப்படி ஒரு காரியத்தை கற்பனை பண்ண முடியலையே. அப்படி இல்லை, நாம் நீதிமான்கள் ஆவணும், பரிசுத்தவான்கள் ஆவணும், அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த அனுபவத்தை சொல்லியும் தரையில, நம்மளும் தேடல, சாவுற செல்வாக்கள்லையும் செல்வாக்கள்ளி செல்வாக்கள்லாம் செல்வாக்கள்ளின்னு நம்பிக்கிட்டு கடைசியில் அப்படிதான். ஒரு பாட்டு எங்கள் ஊரில் பாடுவாங்க, நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தி நீர். அடிக்கடி பாடுவாங்க, சாவறது வரைக்கும். எங்கள் சபையில் உள்ளவங்க பாட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு பாடுறது, நான் பாவிதான், நான் பாவிதான். நீங்கள் சாட்சி சொல்லாண்டா, எனக்கு தெரியும் என்ன பற்றி, நான் பாவிதான், நான் பாவிதான். ஓகே, அப்புறம் பாடி இறந்தாச்சு. அடக்காரதுனால பாடுவாங்க, என்னது, பேளவுண்ட மலையே புகலிடம் தாருமே பக்கம்பட்ட கோயமோ பாய்ந்து சென்னீர் வெள்ளமோ பாவதோஷம் யாவையும் போக்கும்படி அருள். எப்ப சாவு வரைக்கும் அவரே சொல்லியாச்சு, நான் பாவிதான். செத்த பிறகு பாதிரியாரும் மற்றவங்களும் சேர்த்து சொல்லியாச்சு, நாங்கள் எல்லாரும் பாவிதான், எங்களுக்கு பக்கம்பட்ட காயம், ரத்தத்தினால விடுதலை. இது அந்த பாடியாக இருக்க ஆளுகளுக்காக பாடுறாங்களா இல்லை தங்களுக்காக பாடுறாங்களான்னு தெரியாது. சரிதானுங்களா? இதா கிறிஸ்தவ ஜீவியம். இதுக்கு பெரிய கோபுரம், ஒரு 3 சிலுவை, கொஞ்சம் லைட்டு, அப்படியா அப்படி சொல்லியிருக்காங்க. ரட்சிக்கப்படப்பா, மனம் திரும்பப்பா, நீதிமானாவப்பா, பரிசுத்தவானாவப்பா, பரிசுத்தவானா நடத்தப்படு. ரோமர் 8:14 நடத்தப்படு. நான் ஆண்டவரோட நடக்கிறேன், கிருபையினால வச்சிருக்கேன், வேணா மட்டும் நாங்கள் போயிடுவேன். உங்களுக்கு அந்த நிச்சயம் இல்லைன்னா இத்தனை வரையும் எந்த கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? நான் நாட்டையர் பேர நான் பேசாம பின்ன வேற யாரும் பேசுது? இல்லையா, எனக்கு பரலோக அரசாங்கம் அந்த லைசன்ஸ் தந்துருக்கு, அதெல்லாம் பேசு. இல்லையா, ஐய் நீங்க எங்க போறிய எந்த ஆடா அதெல்லாம் பேச்சு கிடையாது. ஆண்டவர்கிட்ட போனோம். அப்போ இந்த பரிசுத்தவான்களுக்கு இப்படி ஒரு விசுவாசம் கொடுத்துருக்கு. இதுக்கு போராட சொல்லியிருக்கு. எதுக்கு போராடணும்? நீங்க சிவப்பு கொடி எடுத்துட்டு எங்களா சித்தா பார்த்து போராடுக்க உங்கள்கிட்ட சொல்லல, வேற காரியத்துக்கு போராடுக்கு முறுக்கிட்டு போறதுக்கு சொல்லல. உனக்கு ஆத்ம ரட்சிப்பு நிறைவேற போராடு. அல்லோ, அப்ப அதுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. 2 வசனத்தை தரணும். அது என்ன போராட்டம்னா, அப்படியா பெருசங்காரு, பரலோக நல்ல விஷயம் தானே, பரலோக நல்ல, இதுக்கு போராடு என்னத்துக்கு? இந்த சண்டையா பிடிச்சியாவ? அதுலயே பிரச்சனையா இருக்குப்பா. எபேசியர் 6:12 மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல, அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். யாருக்கு? பரலோகத்துக்கு போற ஆசைப்பட்டு ஓடு ஆளுகளுக்கு. இயேசுக்கு பின்னால போற ஆளுகளுக்கு எதுக்கு இந்த போராட்டம் வரணும்? கள்ளனுக்கும் கொள்ளக்காரனுக்கும் ஒரு போராட்டம் இல்லை. அவன் பாட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கான். நாமளும் பாவிகளா இருந்த காலத்துல ஒரு போராட்டம் இல்லை. இப்ப ஆண்டவரை ஏற்று பெருசங்கியாரு. இப்ப ஆண்டவருக்குள்ள வந்த பிறவிலே கணத்துல தண்ணி எடுக்காதன்னு சொல்லுவான், எல்லாம் விலைக்கு வைப்பேன்னு சொல்லுவான், கல்லறையில பூத்த மாட்டேன்னு சொல்லுவான். இந்த எவனுக்கு கல்லறையில பூத்தாம போட்டுருக்கு, அதுக்கு வேற ஏற்பாடு நடந்துகிட்டே இருக்கு. அல்ல இல்லையா? ஸோ இப்படி 1000 அப்ப போராட்டம் தான் இல்லையா? ஆமா. ஏன்? உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள கிடக்கு. எங்க கிடக்கு? 1 யோவான் 5:19. உலகம் முழுவதும், அது ஆதாம் ஏவாள் சாத்தானுகிட்ட போனாவே இல்லையா, அங்கே இருந்து ஆரம்பிச்சது. இந்த பியக்காணியில மாட்டி இருக்கோம், நம்மளை ஏமாத்தி அப்படி எப்படி நம்ம சுத்தியாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்லாரு, எனக்கு பின்னால வருங்க, எனக்கு பின்னால வருங்க, இவனுக்கு பின்னால போகாதீங்க, நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரேன்னு கூப்பிட்டாச்சு. நமக்கும் விஷயம் மனசிலாச்சு. ஆஹா, சங்கதி இப்படிதான், இவ எப்படி படங்காட்டியே நம்ம ஏமாத்தி போட்டாவ இன்னும் வெளிப்பு வந்தாச்சு. இவ மனம் திரும்பியாச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எல்லா போராட்டம் வந்து அந்த இடத்தையாக சொல்லுவாரு. பரிசுத்தவான்கள் ஒரு விசை, ஒரு தடவை தான், இன்னொரு தடவை வந்து போராட போறையும், ஒரு தடவை தான் போராட்டம், நல்ல போராட்டம். அல்ல இல்லையா? இப்ப புரியுதா? இதுக்கு நீ போராட முன் வரணும். நகை நனையாம ஒன்னும் நத்த படிச்ச முடியாது. மக்களுக்கு ஒரு வேலைக்கு போனோம்னா எத்தனை வரியம் படிச்சனா, எத்தனை டியூஷன் வச்சனா, எவ்வளவு படிச்சான். அதான் எகைன் சொல்லு, மண்ணில் வைக்க இடவாடுக்க இம்புடு செலவாக்கணும்னு இருக்கு, இம்புடு செய்யணும்னு இருக்கு. அப்ப பரலோகத்தில் ஆண்டவரோட இருக்கணும்னா ஒன்றும் செய்யாண்டாமா, ஒன்றும் செய்யாண்டாமா. உங்களுக்கு எப்படி தோணுது? அங்கே ஆவியானவர் சொல்லார், அதுக்கு போராடு, அது என்ன செய்யணும் அதை செய். நாங்கெல்லாம் பார்த்தவங்க, போராட்டம் எல்லாம் பார்த்தா தான் வந்துட்டு தான் இங்கே நிற்கிறது. இல்லை இல்லையா? சும்மா ஒன்றும் பேசல, களம் கண்டுட்டு தான் வந்து பேசுகிறோம். சரி, அப்போ போராடணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல போராட்டம் உங்கள்கிட்ட இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அல்ல, நான் என்னத்துக்கு ஆண்டவரே வடக்கு தக்கா வண்டி எடுத்துகிட்டு ஓடுவேன்? என்னத்துக்காக ஓடுவேன்? உங்களை நீங்கள் கேட்டு பாருங்க. பரலோகத்துக்கு போகிறது தானே ஓடுவேன், நீர் இருக்கிற இடத்துக்கு வரணும்னு தானே ஓடுவேன். நீங்கள் கொஞ்சம் யோசித்து
யோசித்து பாருங்க. இல்லை, அநேகருக்கு ஓட்டம் அப்படி. அதாவது நான் இடையில ஒரு சம்பவம் சொன்னேன் இல்லையா, கிறிஸ்தவர்களாக இருக்காவ சாவை கண்டு பயம், செத்து போகணும் பரிசுங்க யாரு பயமாக இருக்குது, சாவு பயம். ஏன் சாவை பயப்படுறதுங்க? எங்கே போகிறோன்னு தெரியலை. இன்னும் நிச்சயம் கன்ஃபர்மேஷன் இத்தனை வரையும் கூட்டத்துக்கு கோயிலுக்கு போன பிறவும் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை, நான் ஆண்டவர்கிட்ட போவேன்னு. அப்போ அதனால மனசு கிடந்து பதக்குது, படக்குது. அப்போ நாங்கள் சொல்லுவோம், அப்போ ஒன்று சீக்கிரமாக இயேசுவுக்கு சீசராக மாறிடு. எப்படி இயேசுவுக்கு? அதுதான் நாங்கள் முக்கியமாக சொல்கிற விஷயம். இத்தனை காலம் இயேசு ஆராதித்து பார்த்தப்பறம் உங்களுக்கு சாவு போவே இல்லையே, அது இல்லையா விஷயம். மற்ற 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் என்னது சீசரா பக்தரா? சீசராக்கு தானே சொல்லியிருக்கு, சீசர் ஆகவில்ல. என்னுடைய ஆடுகள் என் சத்தம் கேட்குது, என் பின்னால் வருது. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அப்போ இயேசுவை போல பின்னால் நடந்தாதான் நமக்கு அந்த மரண பயம் போகும். அல்லேலூயா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நிச்சயம் நமக்கு வரும். அதனால யாக்க சொல்லுது, சும்மா ஏசப்பான்னு சொல்லிட்டு நடக்காதீங்க, அவர் நடந்தபடியே நடந்துருங்க. அதனால ஆண்டவர் சொல்லுவார், அவர்களை என் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருதனுக்கும் முடியாது. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் கையில் இருக்கணும்னா எழுதி போட்டுருவாவ செத்த பரவனா அவருடைய ஏசப்பா அவருடைய கரத்தில் இருக்கிறார். ஆர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட், ஆமாம் ஜீசஸ் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்கிறாவ, அவருடைய கரத்தில் இருக்காவ. அப்படி உள்ள அதெல்லாம் நடக்காதுங்க. உலகத்தில் இருக்கும்போதே ஆண்டவரோட நடக்கணும் பாருங்க, அதுக்கு ஒரு போராட்டம் வேணும். ஏசப்பாவோட நடக்கிறதுக்கு ஒரு போராட்டம் வேண்டாமா? ஒரு துணிவு வேண்டாமா? அந்த துணிவு தானே ஆளுகளுக்கு வரையில. வேற எல்லா இடத்துக்கும் ஓடுக்கு போய் 1:30 மணிக்கே போய் நிற்கிதே. ஏசுநாதருக்கு பின்னால் ஓடுக்கு உங்களுக்கு ஏன் போராட மனசு வரையில? எனக்கு பிழை இல்லை பிரசங்கர். ஏசுநாதருக்கு பின்னால் போகிறதுக்கும் அவர் சொல்ல செய்யதான் பிழை இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா குப்பையும் செய்யறதுக்கு பிழை இருக்கு. தலைகளாக நிற்கணும்னாலும் பிழை இருக்கு ஆளுகளுக்கு. ஏசுநாதர் சொல்லுறது கேட்கறதுக்கு மட்டும் தானே பிழை இல்லை. அவர் சொல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா அன்பா சொல்லி தாரேன். கம்பை வச்சுக்கிட்டு கரைக்கு நீ பாய் தொலைச்சி போடுவேன்னா செய்வா, அதில் அன்பா சொன்னா செய்ய மாட்டிய. என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், சாந்தமாக நான் உங்களை நடத்துகிறேன்னா. இயேசுக்கு பின்னால் வரக்கு விருப்பம் இல்லை பாருங்க, விருப்பம் இல்லை. இப்படி நீங்கள் இருக்கப்படாது. நாங்கள் எங்களுக்கு தந்த வேலையை நாங்கள் சரியாக செஞ்சாகணும். சரி, அப்போ இயேசுக்கு பின்னாலே போகிறேனா, இயேசுக்கு பின்னாலே போகிறேனுங்கிறத இந்த நாளில் நீங்கள் நல்லா சிந்திக்கணும். இனி காலத்தை ஓட்டப்படாது. இனி ரொம்ப காலத்துக்கு சொல்லுது. ஏன் சொல்லுவோம்னா, நிறைய வருஷத்தை நம்ம ஓட்டியாச்சு. திருப்பி பாருங்க, வயசு காலையெல்லாம் ஓட்டியாச்சு. கனவை போல நான் எனக்கு ஒரு சொந்தக்காரர் அவர் மிலிட்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரிட்டையர் ஆகி ஊருக்கு வந்தார். நான் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறார், எப்பா இங்கே தான் ஓடி ஆடி விளையாடினேன் சின்ன பையனா, பிறகு வளர்ந்துட்டேன், ஒரு வேலைக்கு போனேன், இப்படி சுத்த முடியாதுன்னு போன இடத்துலேயே நிறைய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதுக்கெல்லாம் திருமணம் நடந்து பிள்ளைகள்லாம் பார்த்து வளர்த்து எடுத்து ஆளாக்கி பேர பிள்ளைகளை பார்த்துட்டேன். என் வேலையெல்லாம் ஓய்வு பெற்று ஈஸி சேரில் படுத்திருக்கேன். எல்லாம் எனக்கு முன்னால பழைய காட்சியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு கனவை போல. எப்படிங்க? லைஃப் இஸ் லைக் எ ட்ரீம். வாழ்க்கை ஒன்றும் இல்லைப்பா, லைஃப் இஸ் லைக் எ ட்ரீம்னு சொன்னார். ஒரு கனவை போல முடிச்சிட்டோம். திருப்பி பாருங்க, உங்க வாழ்க்கையை திருப்பி பாருங்க. ஏதோ ஓடி ஆடி விளையாண்டுனா நேற்று மாதிரி இருக்கு. இவ்வளவு வேகமா வந்துட்டோம்ல, என்ன சாதிச்சிங்க, என்ன கொண்டு போக போறீங்கன்னு கேட்குறேன். ஆண்டவரோட நடந்திருந்தா ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போயிருக்க முடியும். ஒரு முறை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். வயசானவர், அவர் வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அவரோட பேசிகிட்டு இருந்தேன். நான் பிரசங்க யாருன்னு அவருக்கு தெரிஞ்சாச்சு. அவர் என்னை பார்த்து பேசும்போது சொன்னார், நான் ராஷ்ட்ரியம் ராஷ்ட்ரியம் தேசியம் தேசியம்னு ஓடி ஓடி ஆயுசை வீணடிச்சிட்டேன். ஆண்டவருக்கு ஏசுநாதருக்கு வேலை செஞ்சிருந்தா எனக்கு சொர்க்கமாவது கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. எனக்கு இப்போ நமக்கு எத்தனையோ நாள் இந்த வார்த்தை நமக்கு முன்ன வருது, இந்த செய்தி வந்தா நாம் அதை நினைக்கல. நமக்கு உலகம்தான் பெருசா தெரியுது. அப்படியே காலத்தை ஓட்டிடப்படாது. இனி நாட்கள் பொல்லாதவளானதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இனி நமக்கு வேற காரியம் இல்லை. முதல் வேலை இயேசுக்கு பின்னால போறதுல இனி என்ன செய்யணும் பிரசங்கியாரு? என்ன காரியம் சொல்லுங்க, என்ன வசனங்களை சொல்லுங்க, சொல்லி தாருங்க, காட்டி தாருங்க. நான் இயேசுக்கு பின்னால போறதான் முதல் வேலை. அதுக்கு பிறகு இனி மற்றது பார்த்தா போதும். நாங்க அப்படிதான் சொல்லுவோம். நீங்க படிச்சாண்டான், வேலை பார்க்காண்டான், கல்யாணம் பண்ணாண்டான், வீடு கட்டாண்டான்னு ஒன்னும் இங்க சொல்லல. முதலாவது மத்தேயு 6:33 சொல்லுதில்ல, முதலாவது இந்த காரியத்துக்குள்ள ஒழுங்க செய். ஆண்டவருக்கு பின்னால இந்த வயசுல நான் என்ன செய்யணும், என்ன நடக்கணும், அதை நீங்க முதல் செய். அதுக்கு பிறகு மற்ற காரியம் நடக்கணும் இல்லையா சொல்லுவாரு. நான் தான் சொன்னேன் இல்லையா, எலியா ஒரு பெரிய ஊழியக்காரன், நான் செஞ்ச போறோம், எனக்கு நான் இருந்த போறோன்னு போய் கிடக்குறேன். ஆண்டவர் சாவ விடுவது மாதிரி இல்லை. இல்லையா கொள்ளலாம், உன்னை சாவுக்கா கூப்பிட்டேன், போடா நீ போண்டிய தூரம் இன்னும் இருக்கு.
அப்போ முதலாவது ஆண்டவருக்குரிய காரியத்தை சரியாக செஞ்சுட்டு மற்ற காரியத்தை செய்யணும். ஏன்னா நம்ம கண்ணை மூடும்போது ரெட்டி அங்கே போனோம் பார்த்தீங்களா, அது எப்போதும் அந்த தயார் நிலை இருக்கணும். பாருங்க, நாங்கள் வண்டி ஓட்டுக்கிறோம், கையில் எப்போதும் லைசன்ஸ் வச்சுக்கன்னு இப்போ சொல்லிட்டேன். அதனால லைசன்ஸை கொண்டே தெரியணும். பாக்கெட்டில், பேண்ட் பாக்கெட்டில், இன்னர் பாக்கெட்டில் போட்டே தான் கொண்டு தெரியணும். எப்போமா லைசன்ஸ் இருக்கணும், எப்போ கேட்டாலும் கொடுக்கணும், எப்போ கையில் தான் கொண்டு தெரியணும். இது மாதிரி தான் எப்போ கூப்பிட்டாலும் ஏய் வா கூட்டிகிட்டு போகிறேன் என்ன உடனே ரெடி ஆகணும். ரெடி ஆகணுமா வேண்டாமா? நீங்கள் ரெடி ஆகணுமா வேண்டாமா? ஓகே, அதுக்கு தயாராக என்னெல்லாம் செய்யணும்னு நீங்கள் பார்த்துக்கிடணும். உங்களுக்கு ஆசை இருக்குது, நல்லது. கொஞ்சம் ஆண்டவரே ரைட். அது அது அப்போஸ்தலர் 9வது அதிகாரமா பவுல் ஓகே, அவன் என்ன செய்கிறான்னா, பவுல் போகிறான். எங்கே போகிறான்னு, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறான். கர்த்தருக்கு அவருக்கு தேவன் யெகோவா. பவுல் யாரு? சவுல். அவர் பழைய பேர் சவுல் இல்ல. இவர் ஊழியத்துக்கு போறாரு. ஊழியத்துக்கு தேவனுக்கு சேவை செய்ய போறாராம். சேவை செய்ய போறேன்ட்டு அது 9வது அதிகாரத்தில் இருக்கு. எங்க போறாரு? சபை, இயேசுவை பிரசங்கிக்கிற, இயேசுவின் சீஷர்கள் கூடி வர்ற சபை என்ன செய்யணும்? அழிக்கணும். அப்படியும் ஒரு சில ஊழியங்கள் இருக்கு இல்லையா? இயேசுவின் சீஷராக்கு சபைகளை என்ன செய்யணும்? அழிக்கணும். இயேசுவை ஆராதிக்கிற ஆள்வளாக்கம். ஆண்டவர் சொன்னார்ல, அது யோவான் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா, உங்களை கொலை செய்கிறவன் எனக்கு தொண்டு செய்ய நினைக்கும் காலம் வரும். அப்படியும் ஒரு ஊழியம் இப்போ இருக்கு. அது மாதிரி தான் அந்த காலத்திலையும் இவர் போறார். சபை இயேசுவை சீசராக்குற, இயேசுக்கு சீசராக்குற சபையெல்லாம் அழிக்கணும்னு போற வேலை தமஸ்குக்கு பக்கத்தில் போனோன்னா கண்ணை குருடாக்கிட்டார். யாரு குருடாக்குனது? யாரு? ஆண்டவர் இயேசு குருடாக்கு. சரிதானா? அவர் தான் சொல்கிறாரு, ஏய் முள்ளில் மிதிக்கிறது கஷ்டம், குருடாக்கி போட்டார். இப்போ அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். கேட்டாரா இல்லையா? இவ்வளவு காலம் அவருக்கு நினைவு என்ன தெரியுமா? நான் பரலோக தெய்வத்துக்கு வேலை செய்கிறேன், பரலோக தெய்வனுக்கு ஊழியம் செய்கிறேன். நாங்கள் ஓட்டோம். ஆளுவா அப்படிதான் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு கண்ணை பீஸாக்கி போட்ட பிறகு, ஆண்டவரே நான் இனி என்ன செய்யணும்? சரிதானா? அதுவரை ஆளுவை அப்படி தான் நினச்சிட்டு அப்படி ஓடப்படாது. எங்கேயா பிரேக்கு போடுவார். பிரேக்கு போட்டால் நின்று கவனித்து கேட்டு பிறகு செல்லவும் ஒரு போர்டு வச்சிருக்கான். அதுக்காக அங்கே குண்டா வெட்டி போட்டிருப்பான். இந்த வேகத்தில் போய் நான் அங்கே போகலாம், அதுக்குள்ளே போர்டு வச்சிருக்கு. அப்படியா? பூர்வ பாதை எது என்று கேட்டு நலமான பாதையிலே நடக்கணும். தாய் சபையிலே நடக்கணும். எந்த தாய் சபை? எருசலேமிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே. மரியா எல்லாம் வந்துருது, ஜோம் பண்றாங்கல்ல, அப்போஸ்தலர் 1-2 அதிகாரத்தில் பாக்குறீங்கல்ல, அந்த சபை பூர்வ பாதைக்கு திரும்பணும். அதுல நடக்கணும். ஆண்டவரோட நடக்கிறது தான் பேசுறோம். அப்படி நடக்கிறதுக்கு உடனே முடிவெடுச்சாகணும். அல்ல, இனி நீங்க காலம் பிந்தப்படாது. இது நல்ல போராட்டம். வர்றது வரட்டு பிரசங்கியாரு. இனி கொஞ்சம் போல இருக்கு காலம். அது ஆண்டவர் சொன்னார், முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆளு ரொம்ப காலத்துக்கு முதல்ல வந்ததுன்னு வைங்க, காலையிலே வந்தது, முதல்ல வந்தாலும் நமக்கு போலாமே, பைய போலாமே, இப்படி இழுத்தடிச்சு 30 வரையும் விசுவாசி 3ஆம் கிளாஸ்ல இருக்கு. 30 விசுவாசி 3ஆம் கிளாஸ்ல இருக்கு. இப்ப என்னாச்சு? பிந்தி ஒரு ஆள் வந்தது. அந்த ஆளுக்கு இப்படிதான் பிரசங்கம் பண்ணாரு, நாட்கள் பொல்லாதவள்ள காலத்தை பிரயோஜனப்படுது. அந்த ஆள் யோசிச்சு, ஆமா எத்தனை வரியத்தை நாசம் ஆக்கியாச்சு தெய்வமே, இதை நேரத்தை இந்த புத்தி இல்லாம போச்சு, இதை அப்படியே பயிருக்கலாமே. அந்த ஆள் என்ன செய்யுது? இனி இருக்கிறதே கொஞ்ச நேரம். அவ்வளவு நேரத்தில் இந்த 30 வரையும் ஓடிச்சு இல்லையா, அதோட வேகமாக ஆள் ஓடி முன்னால போயிட்டு. இல்லையா? இந்த ஆள் நான் 50 வரையும் விசுவாசி 3ஆம் கிளாஸ்ல இருக்கு, இது 5 வரையும் விசுவாசி, அது 10-12 கடந்து பறந்தங்க போயிட்டு. சரியா? அப்போ இனி இருக்க நேரத்தை என்ன செய்யணும்? நீங்க பயன்படுத்தணும். பயன்படுத்துவீங்களா பயன்படுத்த மாட்டீங்களா? அது நீங்க தான் முடிவெடுக்கணும். நாங்க எங்களுக்கு இப்படி கடந்து சத்தம் போட தான் முடியும். மெனக்கட்ட அங்கேருந்து டீசல் அடிச்சு வண்டியை கொண்டு வந்து மைக்க போட்டு கேளு பரலோகம் வருது, சீக்கிரமா தேடு, ஆண்டவரை தேடு, நாங்களும் ஜாவ ஆண்டவர்கிட்ட போறோம், போறதுக்கு முன்ன நாங்க சொல்லிட்டு போனோம் பாத்தியா அப்படின்னு நாங்களும் கிடந்து அபராதப்படத்தான் செய்யும். இல்லையோ? நீங்க பயன்படுத்திட்டா நல்லது. ஆகவே இந்த நாளிலே நீங்க தீர்மானம் எடுக்கணும். பிரசங்க எல்லாம் நாங்க நிறைய கேட்டிருக்கோம். பிரசங்க யாரு? இந்த பிரசங்கம் கேட்டிருக்கோம், இதுக்கு அப்புறம் பிரசங்கமும் கேட்டிருக்கோன்னு நீ கதை பேசிட்டு தமாஷை அடிச்சுட்டு விமர்சனம் பண்ணிட்டு போனீன்னா நான் வேற சொல்லல, எனக்கு பலதும் வரும் பாருங்க. அப்புறம் சொல்லி உங்களை சங்கடப்படுது என்னத்துக்கு இல்லையா? அதனால உங்களுக்கு நன்மையான காரியத்தை நீங்க இந்த நாட்களில் தேடிடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்துல பேசணும், உங்கள் இருதயத்தில் பேசணும். ஆண்டவரே இனி முடியாது, இனி தாமதிக்க முடியாது. காத்து சுனாமி வருதுதான், நிலநடுக்கம் வருதுதான், என்னெல்லாமோ வருதான். டிவியை பார்க்க வழி இல்லை,
புதிய வைரஸ்ன்னு சொல்லுவாய், அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு நீ முடியாது. அல்லேலூயா. சீக்கிரமா போனோம், ஆண்டவருக்கு பின்னால போறேன் சொல்லி நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது அவசியமான காரியம். தீர்மானிப்பீங்களா, தீர்மானிக்க மாட்டீங்களா? ஒரு முடிவெடுங்க. எப்படி உங்க யோசனை என்னது? இன்னும் எத்தனை காலம் எப்படி வட்டம் கறங்க போறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் வச்சா இருக்கிறான், இல்லைன்னா போக போறோம். அவருக்கு அனுமதி இல்லாம ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு அவர் நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒன்னு தலையை தாழ்த்துவீங்களா? தலையை தாழ்த்துவீங்களா? ஓ, ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே வந்திருக்கிறார். அதோ வலது பக்கத்திலே நிற்கிறார், அதோ இடது பக்கத்திலே நிற்கிறார். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பது கேட்பதற்காக நிற்கிறார். இவ்வளவு நேரம் எங்கள்கிட்ட பேச சொன்னதை பேசியாச்சு. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? வாசல் படியில நிற்கிறேன், கதவை தட்டுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் தலையை தாழ்த்து. ஆண்டவர்கிட்ட பேச, ஆண்டவர்கிட்ட பேச. சீபா சீபா கமா பேசாமா. ஹல்லேலூயா. ஜீவ பாதையில் விஸ்வம் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பதே எனதாத்திரம். பாவ உலகத்துடன் நானும் சேர்ந்திடே, தேவ ஆட்டுக்குட்டி பின்னே போக தோணிந்தேன். நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தை பாடும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். என் இயேசுவே நான் போகிறேன். ஓட்டம் தொடங்கின பேரதிகம் மீட்பருடன் போனார் மெச்ச மெதுவாய். கூட்டம் போதிதந்து பல்லர் கூடினார். நாட்கள் போனதால் பல்லர் வாட்டம் ஆயினார். நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தை பாடும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். என் இயேசுவே நான் போகிறேன். கேட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் பட்டு பரம பாதை விட்டு விலகே. கற்களை என் தலையில் அணையாக்கினும் வெட்கம் அடையேன். மீட்பர் பின் சொல்லுவேன். நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தை பாடும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். என் இயேசுவே நான் போகிறேன். நித்திய சந்தோஷங்களின் ராஜ்யம் நிச்சயம் சேரில் கஷ்ட பாதை நடப்பி. அட்சயன் அழைத்த சிறு மந்தையை சேர்ந்து இரட்சகருடன் பாவம் முற்றும் ஓடிய நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தை பாடும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன். என் இயேசுவே நான் போகிறேன். ஜீவ பாதையில் விசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பதே எனதாத்திரம். பாவ உலகத்துடன் நானும் சேர்ந்திடே, தேவ ஆட்டுக்குட்டி பின்னே போக தோணிந்தேன். நான் போகிறேன், நான் போகிறேன்.
இன்னல் என்னும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தை பாடும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன், என் இயேசுவே நான் போகிறேன். பெரிய கன்வென்ஷன் வச்சா